இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவால் செய்ய இயலாத அற்புதமே இல்லை. லூக்கா நற்செய்தி 1:37 நாம் வாசிக்கிறோம், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, பரிசேயர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரிடமிருந்து அற்புதங்களை அதிசயங்களை மட்டுமே நாம் எதிர்பார்க்கிறோம். அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் அவர் செய்யவில்லை என்று சொன்னால் அவருடைய வல்லமை குறைந்து விடுமா? அவர் சர்வ வல்லவராய் இல்லாமல் போய்விடுவாரா? அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு வெளிப்பாடு 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 என்று சொல்லி பல இடங்களிலே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கூட்டம் உண்டு. நல்ல மனிதர்கள், ஆன்மீகவாதிகள் கொடுக்கின்ற வெளிப்பாடுகள் அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் வெளிப்பாடுகள் என்று சொல்லி ஏமாற்றுகின்ற கூட்டத்திற்கு நம்முடைய கத்தோலிக்க திரு அவை கொடுக்கிற பதில் ஒன்று உண்டு. அற்புதங்கள் அதிசயங்கள் அல்ல, அற்புதரான இயேசு இந்த உலகத்தில் இறை மனிதனாக தோன்றினாரே, அதுவே ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதைவிட வேறு என்ன பெரிய அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடிப்படை மறைக்கல்வி சிசிசி, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், எண் 73 இவ்வாறு சொல்லுகிறது: God has revealed himself fully by sending his own son, in whom he has established his covenant forever. The son is his father's definite word, so there will be no further revelation after him. பாருங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டு தன்னுடைய ஒரே மகனை இறை மகனாக அனுப்பினார் அல்லவா? உடன்படிக்கையின் அடையாளமாய் அனுப்பினார் அல்லவா? அதைவிட பேரு அடையாளம் என்ன? அற்புத செயல் வேறு எதுவாக இருக்க முடியும்? எனவே அதை தாண்டி நடைபெறுகிற ஒரு மகத்தான ஒரு அற்புதம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் நம்மிலே பலரும் அற்புதங்களுக்குள்ளாகவே நம்முடைய வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை நாம் அடக்கி வைத்திருக்கிறோம். அற்புதம் நடக்கலன்னா, அதிசயம் நடக்கலன்னா மந்திரவாதிகிட்ட போறது, ஆன்மீக வாழ்க்கையை கைவிட்டு விடுவது, திருப்பலிக்கு போறதில்லை, நற்கருணை மீது பக்தி இல்லை, தனிப்பட்ட ஜபம் இல்லை. யோவான் நற்செய்தி 1:11 நாம் வாசிக்கிறோம், அவரோ அவர்களுக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 3:16 நாம் வாசிக்கின்றோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே தந்தை கடவுள் இந்த உலகத்திற்கு பரிகாரியாக அனுப்ப திருவுளம் கொண்டார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அற்புதங்களை அதிசயங்களை மட்டுமே எங்கள் வாழ்வில் எதிர்நோக்குகிறவர்களாய், ஆன்மீக வாழ்க்கையில நாங்கள் தளர்ந்து போகாதபடி அப்பா, திருமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு மீட்பராய் அனுப்பினீரே, அற்புதங்களின் அடையாளம் அவர்தான் என்பதை உணர்ந்து அவரோடு உள்ள உறவிலே ஆழப்பட, ஆன்மீக வாழ்க்கையின் உண்மை தன்மையில நாங்கள் நிலைத்திருந்து உமக்கு சான்று பகர செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.